இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த அழகான யூடியூப் சேனல் விங்ஸ் ஆஃப் கிரேஸ் என்கின்ற இந்த அருளின் சிறகுகள் என்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சந்திப்பின் நோக்கம் இதுதான், உங்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, இன்னும் மகிழ்ச்சியாக மனநிறைவோட உங்களை பற்றி ஒரு சுய ஆய்வு, கடவுளோடு நெருங்க, குடும்பங்கள் வலுப்பெற, குடும்பத்தின் உறவுகள் சிறப்புற அமையதான் இந்த அழகான ஒரு சந்திப்பு. ஆகவே இன்றைக்கு ரொம்ப அழகான விஷயம் என்றால் த சில்ட்ரன். சரிங்களா? அதாவது குழந்தைகள் என்பது அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அழகின் பரிசு. இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பெற்றோர்களாகிய நீங்கள் கவனியுங்கள். பெற்றோர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது நீங்கள் ஆணும் பெண்ணுமாக வயதுக்கு வந்தவுடன் இணைந்து திருமண வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். கணவன் மனைவியுமாக உயர்கிறீர்கள். உயர்ந்த பிறகு என்ன நடக்கிறது? நீங்கள் கடவுளிடத்தில் மடிப்பிச்சை கேட்க. எதற்காக? குழந்தைக்காக, இல்லையா? சில மாதங்கள் ஆன பிறகு, ஒரு 10 மாதமோ ஒரு வருடமோ ஆன பிறகு, கடவுளே எங்கள் குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்க கேட்கிறீர்கள், கடவுள் கொடுக்கிறார். கொடுத்ததால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொண்டதால் தான் உங்கள் பெயருக்கு பெற்றோர் என்று தமிழ் நாணச்சொல் சொல்கிறது. ஆகவே பெற்றோர்களே, குழந்தைகள் என்றால் என்ன? கடவுள் கொடுத்த அழகான பரிசு. அதாவது நீங்க நினைச்சுக்கணும், கடவுளுடைய வாய்க்கால்கள் தான் நீங்கள். கடவுளுடைய வாய்க்கால். அப்படி இருந்தால் கடவுள் குழந்தை ஆசீர்வாதம் கொடுப்பது என்பது உங்களுடைய கருத்துக்களை திணிப்பதற்காக. டோன்ட் ஃபோர்ஸ் வாட் யூ வாண்ட் டு a child has to become. No, you just pray to God. கடவுளிடம் வேண்டுங்க, என் குழந்தை ஆண்டவா உன் விருப்பத்தின்படி இந்த சமூகத்திற்கு திரு அவைக்கு ரொம்ப அழகாகும். ஆக குழந்தைகளை வளர்ப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. குழந்தைகளோடு குழந்தையாக அந்த மனநிலையில் செல்லக்கூடிய அழகாக. அதனால தான் பாருங்க, ரொம்ப அழகான இறை வார்த்தை சொல்லப்படும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக என்ன பாருங்க, குழந்தையின் உள்ளம் ரொம்ப அழகான விஷயம். அதே போல குழந்தை மனநிலையில் நாம் இருப்பது, இந்த மைண்ட் ஆஃப் சைல்ட். குழந்தை என்ன சொல்லும்? அது மன்னிக்கும். குழந்தை சீக்கிரமா போயிட்டு ஒருத்தரை நம்பும். ஆகையால் அந்த குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். நீங்க அதனாலதான் பாருங்க, நிறைய காட்சிகள் the apparitions of blessed mother, there was a vital point is that the children's presence, even they take for example Lady of Fatima apparitions in the Portugal இல்லையா, 1917. அங்க பாத்தீங்கன்னா 3 குழந்தைகள், ஜெசிந்தா, லூசியா, பிரான்சா, 3 குழந்தை. அந்த குழந்தைகளை அங்க அம்மா பயன்படுத்துறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மெஜுகுரி எங்க இருக்குன்னா, போஸ்னியா ஹெர்சகோவினா நாட்டில் இருக்கக்கூடிய இடம். அங்க ஒரு 5 சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுக்குறாங்க. அதே போல வேளாங்கண்ணி பாருங்க, முடக்கவாத சிறுவனுக்கு காட்சி. அதே போல பிரான்ஸ் பாருங்க, லூர்து நகர்ல பிறந்த சிறுமிக்கு காட்சி. அப்போ there is a point is sir. அப்போ children something very beauty. ஆகல அந்த குழந்தைகளை வளர்ப்பது, ஆக குழந்தைகளோடு நேரத்தை செலவழிப்பது. ஆக இன்னைக்கு பாருங்க, நான்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் லாயலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கரஸ்பாண்ட் இருக்கும். அந்த குழந்தைகள் ஏறக்கூட 1000 பிள்ளைகள். இந்த 1000 பிள்ளைகளையும் வழி நடத்தக்கூடிய அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளைகளோடு பிள்ளைகளாக அவர்களுடைய காலத்தின் மாற்றம், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கேள்விகள். ஆக நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வாட் யூ சப்போஸ் டு டு, யூ மஸ்ட் ஆல்வேஸ் என்ன சொல்ற, கடவுளிடத்தில் உங்கள் குழந்தையை ஒப்பு கொடுத்து, யூ மஸ்ட் அக்செப்ட் யுவர் சில்ட்ரன் வாட் தே ஆர். நீங்க குழந்தைகளை ஏற்றுக்கொள்கின்ற. இரண்டாவது, அந்த குழந்தைகளுக்கு நேரத்தை, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வி மஸ்ட் கிவ் த குவாலிட்டேட்டிவ் டைம் டு த சில்ட்ரன். ஆக அவங்களுக்கு நேரத்தை கொடுப்பது. பிறகு அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் நாம் சென்று அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு பெற்றோர்களாக மாறுவது. இப்படியாக குழந்தைகள் என்றாலே ஒரு அழகு, குழந்தைகள் என்றாலே பேரழகு. அந்த குழந்தைகள் அப்படியே தத்தி 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 தவழ்ந்து அழகாக உயர்ந்து ஞானத்தோடும் அறிவோடும் வளரக்கூடிய அழகான சூழ்நிலையில் நல்ல பெற்றோர்களாக இருந்து குழந்தைகளுக்குரிய உங்களுடைய கருத்துக்களை திணிக்காமல் குழந்தைகளை அற்புதமாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக மாறுங்கள். குழந்தைகள் உங்கள் மாபெரும் சொத்தாக இறைவன் உங்களை மாற்றி உங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.